அவர்களுக்கு மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளர் முகமது இப்ராஹிம் சாதி ஹசரத் அவர்கள் ஷீல்டு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நரே தக்பீர், நரே தக்பீர், நரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ், நரே தக்பீர். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரன் ஃபித்தாரின். அடுத்தபடியாக நமது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய NCK நிசாமுத்தீன் ஹசரத் பெருந்தகை அவர்கள் சில நிமிடங்கள் நமக்கு மத்தியிலே வாழ்த்துரை வழங்குவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா பிள்ளையும் உறுத்தாக்கி எம்பெருமான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் இறைநேச செல்வர்கள் மீதும் நம் மீதும் இறைவன் அருள் என்றென்றும் உண்டாவதாக. மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழா மற்றும் சமய நல்லிணக்க விழாவுடைய தலைவர் மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபை தலைவர் சாகுத்துல்லா அவர்களே, காலத்தின் நேரம் கருதி முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரியவர்களே, கிராத்தி ஓதி அமர்ந்திருக்கின்ற நலிஃபுத்தீன் பாக்கவி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கொண்டிருக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் அவர்களே, வாழ்த்துறை சிறப்புரை வழங்க வருகை இருக்கின்ற எனது சகோதரர் ஜமாத் உலமா உன்னுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்வர் பாஷா அவர்களே, அபூபக்கர் அவர்களே, திருவருட்குடியில் சுவாமிகள் அவர்களே, ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் அவர்களே, என்னோடு வருகை இருக்கின்ற அம்ஜத் கான் அவர்களே, வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களே மற்றும் பெயர் சொல்லாததற்கு மன்னிக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் கட்டாயத்தினால் தலைப்பை விட்டு சற்று விலகி ஒரு சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களின் சிந்தனையிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ததில் மசோதாவால் தாக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மசோதா வழக்கமாக தாக்கல் செய்வது பழக்கம். ஆனால் முஸ்லிம்கள் மீது மட்டும் அவர்கள் மசோதாவை தாக்கல் செய்வதில் தாக்குவது, முத்தலாக் மசோதா தாக்கல், பாபரி மஸ்ஜித் இடிப்பு தீர்ப்பு தாக்குதல். இப்போ அவர் எடுத்திருக்கக்கூடிய தலைமை பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்று தெரிந்தும் நாங்கள் நினைத்தால் எதையும் செய்ய அல்லது ஆட்டி வைக்க முடியும் என்பதை எத்தனைத்து செய்திருக்கின்றார்கள். இதில் நம்முடைய பங்கை நாம் கவனிக்க வேண்டும். வக்ஃப் நிறுவனம் என்பது இந்தியாவில் 3வது பெரிய நிறுவனம், சொத்தை வைத்திருக்கக்கூடிய 3வது பெரிய நிறுவனம் என்று அரசும் சொல்கிறது, பத்திரிகையும் சொல்கிறது. இதை ஒரு மோசமான விஷயம் என்று சொன்னால் நாமும் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கேள்வி, வக்ஃப் என்பது ஒரு அமைப்பா, அதற்கு சொந்த சொத்துக்கள் இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை வக்ஃப் என்பது ஒரு அமைப்பே கிடையாது. வக்ஃபுக்கென்று ஒரு காணி நிலம் கூட சொந்தமாக கிடையாது என்பதுதான் உண்மை. வக்ஃப் போர்டு என்பது மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு கவர்னிங் பாடி. ஒவ்வொரு ஊர்லேயும் வக்ஃப் சொத்துக்கள் நிறைய, வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் நிறைய இருக்கும். என் தகப்பனார், அஜ்மார் தகப்பனார் சொத்தை வச்சிருப்பார். அந்த சொத்தை நிர்வகிப்பதற்கு அந்தந்த பகுதியில் அந்த சொத்துக்களுக்கான ட்ரஸ்டிகள் இருப்பார்கள். இந்த ட்ரஸ்டிகள் எல்லாம் கயவாணி பயிர்களாக மாறிவிடக்கூடாது, அந்த சொத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். இறைவன்பால் எழுதி வைக்கப்பட்ட சொத்து என்பதை பாதுகாப்பதற்கு ஒரு போலீஸ்காரர் இருப்பது போல், போலீஸ்காரருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பது போல், இன்ஸ்பெக்டருக்கு ஒரு SP இருப்பது போல் சூப்பர்வைசிங் மேற்பார்வை செய்யக்கூடிய பொறுப்பு மட்டும்தான் வக்ஃப் போர்டு என்ற நிறுவனத்துக்கு இருக்கிறதை தவிர வக்ஃப் போர்டு நிறுவனம் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். சாதாரணமாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு துருக்கப்பயிர்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்கிறதா என்று வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும். இல்லாத ஒன்றை நீங்கள் மேம்படுத்தி காட்டுவீர்களானால் இந்த நிலைத்தான் நமக்கு ஏற்படும். அங்கே நாங்கள் 2 லட்சம் வச்சிருக்கிறோம், இங்கே 3 லட்சம், ஒரு இளவுக்கும் பயன்படாத சொத்துக்களாக வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை.
அந்தந்த ட்ரஸ்ட்டுக்கு அவரவர் இருப்பார். சரி, அந்த ட்ரஸ்ட் எல்லாம் பொது ட்ரஸ்டா? கிடையாது. பொது ட்ரஸ்டும் என்று இருக்கிறது, வக்குப் அவுலாத் என்று சொல்லக்கூடிய தனி வக்குப்புகளும் இருக்கின்றன. பொது ட்ரஸ்ட் என்றால் இந்த காலேஜ் எல்லாரும் வந்து படிக்க முடியும், மக்கள் பயன்பெறுகிறார்கள், இது ஒரு பொது ட்ரஸ்ட். ஒரு பள்ளிவாசல் கல்வி இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் பொது ட்ரஸ்ட். நான் இருப்பேன், என் சொத்தை என் விட்டு என் குடும்பத்துக்கு போகக்கூடாதுன்னு மனசு வரும். நான் என்ன பண்ணுவேன், 3/4 ரூபாய்க்கு மவுளு ஓதணும், 10 பேருக்கு சோறு போடணும், இந்த சொத்தை என் பிள்ளைகள் இருந்து வாண்டுக்கணும், அதில் வர வருமானத்தை மீதி என் பிள்ளைகள் திண்டுக்கணும், காலகாலத்துக்கு என் மூத்த பிள்ளை வாரிசா வரணும், இல்லைன்னா இளைய பிள்ளை வாரிசா வரணும் சொல்லி வக்குப் அவுலாதுன்னு சொல்லக்கூடிய தனியார் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சு போயிட்டாங்க. மெஜாரிட்டி அதான் இருக்குது. இந்த சொத்தை பாதுகாப்பதற்கென்று இந்த அமைப்பு தவறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த வக்குப் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்ட இது ஒரு மேற்பார்வை அமைப்பு. சொத்துக்கு சொந்தங்களை இது தெளிவுபடுத்தணும். அடுத்து மத்திய அரசு சொல்கின்ற வேலை, இந்த சொத்துக்களை இவர்களெல்லாம் எந்த சொத்து என்னடு என்று சொன்னால் அந்த சொத்துக்களை உடையக்காரர் அவர்கிட்ட போய் என்ஓசி வாங்கி கொடுக்கணும். உண்மை அப்படிதான் சட்டத்தில் இருக்கு. வக்குப் காரணம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த வக்குப் எல்லாம் 1000-2000 வருஷங்கள் ஆச்சு. 1400 வருஷங்களுக்கு மேலாக மதுரையில் வாழ்ந்த கூன் பாண்டியன் நெடுமாறன் எழுதியிருக்கிறார், திப்பு சுல்தான் கொடுத்திருக்கிறார், இப்படி பல பேரும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் பார்க்க முடியவில்லை, நான்கள் எழுத முடியவில்லை. அப்போ இருக்கக்கூடிய சர்வே நம்பரை வைத்து கூட குறைச்சி எழுதியிருக்கும் போது அங்கே அவர்களுடைய அந்த வட்டாரை கேட்பதற்கு என்ஓசி வாங்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கிறது. இது என்னமோ வக்குஃப் மட்டும்தான் இருக்குதா? என்னமோ வக்குஃபுக்கு மட்டும்தான் இருப்பது போல இந்தியா பூரா பிரச்சனை. அறநிலைத்துறை எந்த சொத்தை அவர்கள் சொத்து என்று சொல்கிறார்களோ அந்த சொத்தை யாரும் பத்திரப்பதிவு செய்ய முடியாது. இதே அதிகாரம் அறநிலைத்துறைக்கும் இந்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. அப்போ இப்போ நாகப்பட்டினத்தில் நான் ஒரு தாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு இந்து மக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு ஒரு செட்டியார் 100 ஆண்டுகளுக்கு அவர் சொந்த பத்திரம் வச்சிருக்காரு. 100 ஆண்டுகளுக்கு ஒரு இடத்த விளையாடுறதுக்கு 10 ரூபா வாடகைக்கு கொடுத்துருக்கிறார். திடீர்னு அறநிலையத்துறை வந்து ஏன் சொத்து அப்படின்றது பிடிக்கிச்சு, பட்டியலில் கொண்டு போச்சு. நீ வந்து காட்டு உன் சொத்துன்னு அறநிலையத்துறை கேட்டால் நான் காட்ட மாட்டேன், நீ வழக்கு போட்டுக்க. இப்போ இந்த தர்மஸ்குள் அது வழக்கு போட வேண்டும் என்று சொன்னால் அந்த சொத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடி என்று சொன்னால் அஜ்மல் கான் தான் சொல்ல வேண்டும். சொத்துக்கு கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்? 10 கோடிக்கு 70 லட்சம் ரூபாயா? அப்போ அதே நிலைதான். அப்போ நமக்கு மட்டும் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து பெண்கள் வக்குபில் வர முடியாது. தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேர் என்ன, பாத்திமா? இல்லை சேர்மனாக பதுர் செய்யது இருக்கவில்லையா? பாத்திமா முசாஃபர் உறுப்பினராக இருக்கவில்லையா? சியா முஸ்லீம் வர முடியாது, போரா முஸ்லீம் முடியாது. எத்தனை சியா முஸ்லீம்கள் போரா முஸ்லீம்கள் நியமன உறுப்பினர்கள் அடிப்படையில் வர முடியுமே? 2 உறுப்பினர் பதவி பொது பதவியிலிருந்து 2 உறுப்பினர் அரசியல் பதவி அரசு வராத மாநிலத்தை நியமிக்க வேண்டியதுதானே? வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்த அந்த நிலையில திரிப்பதற்காக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாமே திணிப்பு. அப்புறம் இந்துக்களை கொண்டு வருவது எப்படி? நீ கொண்டு வருவ, சரி இந்துக்களை கொண்டு வர, அப்போ நம்ம இதில் எப்படி பாருங்க, 2 இந்து வந்துடுறாரு. அரசு சார்பு நியமனத்தில் 2 பேர் வந்துடுறாரு. எம்பி முஸ்லீம்கள் இல்லை தமிழ்நாட்டில், எம்எல்ஏ இல்லை, 2 வந்துடுறாருண்டா. 2 எம்எல்ஏ முஸ்லீம் அல்லாதவர், 2 எம்பி முஸ்லீம் அல்லாதவர், அரசு சார்பாக 2 பேர் வரணுன்றான். அவன் 2 பேர் அதிகாரிகள் சட்டத்துறையிலேருந்து ஒரு ஆள் வரணுங்கிறான். அஜ்மல் கான் படம் ஏற்கனவே ஜட்ஜாக்க விடாம ஆக்கிட்டானுவான். அதே மாதிரி பார்த்துட்டா அப்போ மெஜாரிட்டி மெம்பர் 11 பேரில் யார் இருப்பா? இப்போ நீ 2 பேர் கொடுக்குற, நாளைக்கு அது என்ன ஆகும்? அன்பு சகோதரர்களே, இதை தெளிவாக மக்களும் எடுத்து போட்டு சிஏயை விட ஒரு மோசமான என்ஆர்சி சட்டத்தை விட ஒரு மோசமான சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை எனக்கு டைம் இல்லை, காலநிலை கிடையாது, நான் வந்த இடத்துல நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு அழைப்பு கொடுத்து வரல, வந்த சந்தோஷத்தில் இங்கே வந்து என்ன மேடையில் ஏற்றி விட்டாங்க. இதை மக்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும். சொந்த சொத்து தனியார் சொத்தோடு சேர்த்து பள்ளிவாசல் சொத்தும் குறிவைக்கப்படுகிறது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முஸ்லீம்களுடைய வக்குப் சொத்து இருக்கிறது. ஸ்டான்லி மருத்துவமனையில் முஸ்லீமுடைய வக்குப் சொத்து இருக்கிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முஸ்லீமுடைய வக்குப் சொத்து இருக்கிறது. தஞ்சாவூர் சிதம்பரம் மன்னிக்க வேண்டும், நாகப்பட்டினம் ஹார்பரில் முஸ்லீமுடைய வக்குப் சொத்து இருக்கிறது. பொது சொத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்வதெல்லாம் கதை. இதை நான் பட்டியலாக 1000 காட்ட முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நம்ம நேரம் அதிகமாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த சூழல் இல்லாத காரணத்தினால் அவர்களிடத்திலே
அவர்களை போன்ற முன்னால் பேசிய அறிஞர் பெருமக்களிடத்திலே நாம் மன்னிப்பு கோருகிறோம். நம்ம நேரம் நெருக்கடியான சூழலின் காரணமாக அவர்களுக்கு நேரம் குறைக்கப்பட்டிருப்பதற்காக யாரும் வருத்தப்பட்டு கொள்ள வேண்டாம். இப்பொழுது மரியாதைக்குரிய நாகப்பட்டின சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது. நரே தக்பீர். மாவட்ட ஜமாத் உலமா தலைவர் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. நரே தக்பீர். சுக்ரன் ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளை கொண்டு